Hi friends, boAt brand பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஆன்லைன் மார்க்கெட்டை டார்கெட் பண்ணி தான் நிறைய நெக்பேண்டை லான்ச் பண்ணுவாங்க. இந்த வாட்டி ஆஃப்லைன் மார்க்கெட்டை டார்கெட் பண்ணி boAt Rockerz 195 Pro அப்படிங்கிற இந்த கேமிங் நெக்பேண்டை வெறும் 1000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த நெக்பேண்டோட அன்பாக்சிங் மற்றும் முழுமையான விமர்சனம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி boAt பிராண்டில் இருந்து நல்ல ஒரு கேமிங் நெக்பேண்ட் வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த நெக்பேண்ட் பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைனில் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக சேல் பண்ணுறாங்க. ஆனால் boAt வெப்சைட்டில் 1000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளாடி நெக்பேண்ட், டைப் சி சார்ஜிங் கேபிள், எக்ஸ்ட்ரா டிப்ஸ், யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு மற்றும் கேட்லாக் வச்சுருக்காங்க. இந்த நெக்பேண்டோட பில்டு குவாலிட்டி நல்லா தான் இருந்துச்சு. நெக்பேண்ட் ரொம்ப ஃப்ளெக்சிபிளான நெக்பேண்டாக இருக்குது. கேபிள் பொறுத்த வரைக்கும் நல்ல திக்கான கேபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெரும்பாலும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் நைஸான கேபிள் தான் நிறைய பிராண்டு யூஸ் பண்ணுவாங்க. திக்கான கேபிள் கொடுத்தது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பட்டன்ஸ் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் 3 பட்டன்ஸ் இருக்குது. சென்டர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நெக்பேண்ட் ஆன் ஆகுது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி இண்டிகேட்டர் இருக்குது. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்குது. நெக்பேண்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. அதே போல் இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லைட் வெயிட்டாக பண்ணியிருக்காங்க. இயர்பட்ஸில் மேக்னெட் இருக்குது. ஆனால் மேக்னெட்டில் ஃபங்க்ஷன் எதுவுமே கிடையாது. இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் காதில் பார்த்தீங்க அப்படின்னா பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. எந்த ஒரு இஷ்யூ எதுவுமே இல்லை. அதே போல் இந்த நெக்பேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ENX டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது செப்பரேட்டாக ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் கால் பேசும்போது வெளியே உள்ள நாய்ஸ் அதிகமாக கேட்காது. கால் குவாலிட்டி எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. இந்த நெக்பேண்டோட சென்டர் பட்டனை 2 செகண்டுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் எனேபிள் ஆகுது. அதே போல் சென்டர் பட்டனை 3 வாட்டி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா கேமிங் மோட் எனேபிள் ஆகும். இந்த நெக்பேண்டோட மிகப்பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னா 40 மில்லி செகண்டில் லோ லேட்டன்சி இருக்குது. கேம் விளையாடும் போது ஆடியோ டிலே இல்லை. 1000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி நல்ல ஒரு கேமிங் நெக்பேண்ட் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நெக்பேண்ட் பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். இந்த நெக்பேண்டில் லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே டைமில் 2 டிவைஸ் கூட பேர் பண்ணிக்கலாம். 150 mAh கொண்ட பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. டைப் சி இருக்கனால 1 மணிக்கூரில் முழுமையாக சார்ஜ் பண்ணிக்கலாம். வெறும் 10 நிமிடங்கள் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 10 மணிக்கூர் பிளேபேக் கிடைக்குது. மொத்தமாக 20 மணிக்கூர் பிளேபேக் கிடைக்குது. இந்த செக்மெண்ட்டுக்கு டீசெண்டான பிளேபேக் இருக்குது. இந்த நெக்பேண்டில் 10 மில்லிமீட்டர் கொண்ட டைனாமிக் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு. ஆனால் ரொம்ப அதிகமான பேஸ் இந்த நெக்பேண்டில் இல்லை. ஆடியோ கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் 1000 ரூபாய் 1200 ரூபாய் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி லைட் வெயிட்டான நெக்பேண்ட் வாங்கணும். குறிப்பாக கேமிங் ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த நெக்பேண்டை வாங்கிக்கலாம். இதே போல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.